topic HSN, right? Harmonized System of Nomenclature. It is coming under the classification of goods actually. So, could anyone can explain what is HSN as a simple term, some 2 or 3 lines? Whatever you understand, please try to explain it. Anyone? Yes. Okay. For others, it is clear because it's a very important concept in customs duty. So, for others, is it clear? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. So, our next topic is assessment. Uh, in the assessment, we are having 4 stages actually. So the first one is determination of value and classification of goods and determining appropriate rate and type of duty. And the fourth final stage is provisional or final assessment duty. Okay. So determination of value in the sense what type of product we are going to export or import and what may be the value of the product, value of goods are the uh, amount of services. ஸோ ஒரு சர்வீசஸோ இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டோ வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்றோம், வி ஆர் ப்ரொவைடிங் ரெண்டரிங் சர்வீசஸ் ஆர் வி ஆர் ரிசீவிங் சர்வீசஸ் அப்படின்னா first we have to value for the services or the products what we are going to give or receive. Okay, so அதுதான் நம்ம determination of value அப்படின்னு சொல்றோம். அது step 1. ரெண்டாவது classification of goods, already we have studied about this. So HSN, so என்ன ப்ராடக்ட்டோ அதோட ப்ராப்பரான number code, overall code. It is a common code for almost followed by 200 countries, more than 200 countries. ஸோ அந்த கோடு என்ன, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான கோடு என்ன, நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறேனோ இல்லை நான் என்ன இம்போர்ட் பண்ண போறேனோ அந்த ப்ராப்பரான கோடு என்னன்றதை நான் என்ன பண்ண போறேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி இட் இஸ் த ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு வெரிஃபை இட் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங். ஓகே, ஏன் அப்படின்னா ப்ராப்பரான கோட் தெரிஞ்சா மட்டும்தான் we could able to fix the duty rate actually. So even if suppose I have wrongly classified or I have wrongly valued, and the sense I could not able to fix the able to know the proper rate actually. So நான் தப்பா வேல்யூ பண்ணிட்டாலும் சரி, இல்லைன்னா குட்ஸை கரெக்டாக கிளாசிஃபை பண்ணாமல் விட்டுட்டாலும் சரி, என்னால் கரெக்டான டேக்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியலா சேல் பண்ணும்போது அதோட ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்றது இட் மே பி சம் வாட் அரௌண்ட் 20%. பட் வென் இட் கம்ஸ் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இட் மே பி 30% or 40%. ஸோ ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர் வாட் ப்ராடக்ட் இட் இஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ் 1 and stage 2 we have studied already. And the third one is determining appropriate rate and type of duty. So in the third stage நம்ம போறதுக்கு முன்னாடி we want to know what are the various types of assessment we have. அசஸ்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். அசஸ்மெண்ட் சிஸ்டம், வேரியஸ் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் we have அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை அகெயின் நம்ம என்ன பண்றோம், டூவா டிவைட் பண்றோம், ஃபைனல் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட். Apart from these two, we are having a concept called self assessment. Self assessment in the sense it is assessed by the person who are going to import or export.
ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸுக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன், அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வாட் செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ். ஆக்சுவலி இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட் த டைம் ஆஃப் 2011 to 12 பட்ஜெட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா தான் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி செல்ஃப் அசஸ்மெண்ட் கிடையாது. அஹ் எதுக்காக வந்து இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, most of the time only the customs officer have to do the assessment அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, because of that there was a lot of pending or lot of goods has been um, getting hold somewhere actually in the warehouse, either in the airports or in the shipment place. So இங்கெல்லாம் என்ன ஆயிடுது, ப்ராடக்ட் வந்து ஹோல்ட் ஆயிடுது. அதை கிளியர் பண்றதுக்கு they need more time because the customs officer have to do the complete assessment. They want to only if they have given the permission it will be moved out from the shipment place, right? So for that reason the finance minister has introduced the concept self assessment, okay, for quick clearance of the cargo by customer authorities or by the customs authorities. And also it helps to modernize the customs administration. Customs or administration அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காகவும் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பட் ஒன்லி திங் இஸ், in the self assessment the person who are going to assess the product what they are going to import or export, they should have the knowledge about it. அதை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ it is coming under section 17. Self assessment is nothing but the importer or exporter can assess the customs duty by themselves. Okay, if suppose he is an importer of any product, so under section 46 he is coming, or if suppose he is an exporter of any product under section 50, he could able to assess by himself or herself. And இவங்க செல்ஃப் அசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை யாரும் அசஸ் பண்ண மாட்டாங்கன்றது கிடையாது. டு வெரிஃபை த கரெக்ட்னஸ் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ ஓவரால் கால்குலேஷன் அந்த ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸர் பண்றதுக்கு பதிலா எனக்கு நானே என்ன பண்ணிக்கிட்டேன், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றேன், என்னோட ப்ராடக்டோட HSN கோடு இது, அண்ட் அக்கார்டிங் டு திஸ் இஸ் த அமௌண்ட் ஆர் பெர்சன்டேஜ் ஹேவ் டு பி கால்குலேட்டட். இப்படின்றதெல்லாம் நான் என்ன பண்றேன், அதுக்கான ப்ராப்பர் வெப்சைட்லயோ இல்லைன்னா அதுக்கான ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கிட்டோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த அசஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் வில் பி எ டாக் அப்ரைசர் who will always recheck the assessment what I have been assessed for my importing goods or my exporting goods. If suppose I am an importer, I am coming under section 46, and if suppose I am an exporter, I am coming under section 50. ஓகே, ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண அசஸ்மெண்ட்டை ஒரு ஆஃபீஸர், ப்ராப்பரான ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க அப்படின்னா வெரிஃபை பண்றாங்க. ஸோ த பர்சன் who is correcting or verifying my self assessment is called doc appraiser. Okay, sometimes it may vary. ஸோ என்னோட செல்ஃப் அசஸ்மெண்ட்ல வந்து ஓவரால் டேக்ஸ் அமௌண்ட்டும் அந்த டாக் அப்ரைசர் அப்படின்ற பர்சன் பண்ண டேக்ஸ் அசஸ்மெண்ட்டும் சம்டைம்ஸ் வந்து வேரி ஆகலாம். Some minute difference இருக்கலாம். Sometimes வந்து if suppose I have wrongly classified the product, that time I may face any very high variation between the self assessment tax money and also the money what was tax money what was determined by the doc appraiser. So in the case what they will do is they will call out for the verification. They will always try to or ask us to submit the proper documents. Suppose அந்த மாதிரி வேரி ஆச்சு அப்படின்னா நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் அண்ட் புரோக்கர்ஸ் நோட் ஆர் எனி கேட்டலாக், இந்த மாதிரி அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஓகே மேம்.
So the next thing is the provisional assessment. Provisional assessment in the sense it is coming under section 18. So the first one, self-assessment, is coming. It came under section 17, and the provisional assessment is coming under section 18. So I don't have any, as a importer or exporter, I don't have any idea about how the assessment have to be done. I don't have any that much literacy in the particular field. So what I will do is I am approaching the particular department, and I am asking that, I am explaining that I could not able to do self assessment, so I need a proper officer for assessing my products. Either it may be importing goods or exporting goods. So in the proper writing I have to submit my request. So what I have to mention it, because of the situation I could not able to do the self assessment. Maybe I am new to this product. நான் வந்து இதான் first time export பண்றேன். இல்லனா இந்த I have an idea about exporting, and I have an experience about exporting. But this is the new product. We have recently expanded our business. We have recently merged with a new product. So எனக்கு இத பத்தின ஐடியா இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு written request வந்து கொடுக்கணும். So this is what provisional assessment is. Again, the same step will be process. So the proper officer என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு தேவையான கெமிக்கல் டெஸ்டோ இல்லைன்னா அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. Then they will ask the particular importer or exporter to produce all the necessary documents, and as it was requested, they have to furnish the complete information for the assessment. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணணும். எந்த கண்ட்ரிக்கு அனுப்ப போறாங்க, அண்ட் என்ன ப்ராடக்ட், அது என்ன ரா மெட்டீரியலை வச்சு அந்த ப்ராடக்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஃபார் ஃபைண்டிங் அவுட் அ HSN கோட் we need all the details, right? So for coming under which sector it is, and under the sector again what are the raw materials they have used for manufacturing, இந்த மாதிரி என்னென்ன டீடைல்ஸ்லாம் வந்து ஒரு டாக்ஸ் பெர்சன்டேஜ், கஸ்டம்ஸ் டியூட்டி கால்குலேட் பண்றதுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்போர்ட்டர் ஆர் இம்போர்ட்டர் பர்டிகுலர் ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். Okay, if suppose the necessary documents haven't produced or information haven't furnished, அவங்க கேட்டிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸோ இல்லைன்னா இன்ஃபர்மேஷன்ஸோ ப்ராப்பரா இல்லை அப்படின்னா they will move on for the further inquiry. Once all the process has been completed and the particular rate of duty or the total amount how much they have to be paid will be informed to the particular importer or exporter. If suppose அது செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் ஏதாவது டெஃபிஷியன்சி பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா they have to repay the amount. ஸோ நான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றத ஃபர்னிஷ் பண்ணிட்டு ஓவராலா வந்து 50,000 அப்படின்னு சொல்லி ஃபைனலா டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி when the proper officer examines it, it may comes around 70,000 or 1 lakh அப்படின்னா the excess amount what I have to be pay back to the government. Okay, இல்ல என்னோட கால்குலேஷன் வந்து எக்ஸஸா தான் இருந்துச்சு அப்படின்னா if suppose I have paid the money they will refund it. That is not a problem, we could able to claim it. ஸோ ஓவராலாக செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன ரீசனுக்காக அப்படின்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை ஈஸியாக டே டு டே வந்து அங்கே ஹோல்ட் ஆகாமல் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ வித் திஸ் தி யூனிட் ஹாஸ் பீன் ஓவர் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஸோ எனி டவுட்ஸ் இன் த யூனிட்? இந்த யூனிட்ல ஏதாவது டவுட் இருக்கா? No ma'am. இதோட இந்த யூனிட் முடியுது. ஸோ இதுல இருக்கிற கான்செப்ட் நான் அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கோ. அதுக்கப்புறமா பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், various types of customs actually, the various types of customs,
powers and responsibilities of customs officer, and objectives of customs duty. Customs duty அப்படின்றதோட need and purpose இல்ல, இல்லாட்டி objectives, whatever it may be. So question எப்படி வேணாலும் கேட்கலாம். need and importance கேட்கலாம், இல்லைன்னா objectives கேட்கலாம். And 4 stages of assessment. 4 stages of assessment ன்னு கேட்டனா இந்த stages one by one explain பண்ணணும். Determination of value, classification of goods. So classification of goods அப்படின்னு வரும்போது நீ HSN கான்செப்டை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஓகேவா? பட் இஃப் சப்போஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்ஸ்ன்றது ஒரு தனி கொஸ்டினா கேட்டாங்க அப்படின்னா நீ HSN அப்படின்றத கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் உனக்கு கொடுத்துருக்க நோட்ஸ்லேயே வந்து டீட்டெயில்டாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ கொஸ்டின் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்னு இருந்துச்சுன்னா நீ கன்சைஸ் பண்ணிக்கோ அதை. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூன்றது என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் வந்து ஓவரால் ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 countries are following the same classification method called HSN, harmonized system of nomenclature அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஷார்ட்டா ஒரு 4 to 5 லைன்ஸ்ல எழுதிக்கும். சரியா? And determining appropriate rate and type of duty and final and provisional assessment duty. So rate கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா என்ன தேவை, கிளாசிபிகேஷன், அது என்ன HSN கோடுன்றது நமக்கு வேணும், டோட்டல் அமௌண்ட், அதோட வேல்யூ, அந்த ப்ராடக்டோட டோட்டல் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபைனல் திங் அதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்ல கண்டுபிடிக்க போறோமா இல்லைன்னா ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்க்கு மூவ் ஆன் பண்ண போறோமா அப்படின்றது நமக்கு தெரியணும். So these are the 4 stages. The 4 stages தனித்தனியாவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டின்னு கேட்டா, கஸ்டம்ஸ் டியூட்டின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு தனி கொஸ்டின். அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்ஸ்ன்றது ஒரு தனி கொஸ்டின். ஓகேவா? எஸ் மேம். ஸோ இதுல வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் சான்சஸ் இருக்கு. கஸ்டம்ஸ் டியூட்டி பொறுத்த வரைக்கும் மேஜரா இந்த 5 கொஸ்டின்ஸ்ல தான் ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும். So from tomorrow we will start with GST. So I don't know whether you have gotten news about this. Even though formal circular illa abdina kuda, we have from the college management have a plan to complete your syllabus for your fifth semester within November 15. So you may have your CAA 2 at the end of November or third week of November. And at the December 1st week, at the starting of December 2nd week, you will have your semester. Okay? Okay, ma'am. So fee pay பண்ணாதவங்க fee payment பண்ணிடு. ஏன்னா இது newspaper பாத்தியா? Compulsory started at 2:14 until 2:31, almost 16 minutes and 41 seconds. The tracker has been recorded your attendance. So these are the presentees list. Number 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 12, 13, 16, 20, 22, 26, 28, 30, 32, 34, 37, 39, 43, 47, 50, 51, 55, 56, 58, 59, 62, 66, 67, 69, 72, 74, 75, 77, 80, 82. Okay. And Nitish. Ma'am. Nitish. Ma'am. இது ஆக்சுவலா உங்களுக்காக தான் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி தான் இது கிளாஸ்ல ஸ்பெஷலி ஐ ஹாவ் டாக்ட் அபவுட் த